நீ கஷ்டப்படுறியா, அது இந்த உடம்பே இல்லை, அவங்க தான் எல்லாமே, அவங்க தான். அப்படி ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டு போங்கோ. ரொம்ப அந்த கஷ்டம்லாம் போயிடும். எதுக்குன்னா இந்த ஆசிரமத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் அவங்க வந்து எல்லோருக்கும் அந்த நம்பிக்கையெல்லாம் ஊட்டுறதுக்காக தான் அந்த மலர்களை பற்றியும் மற்ற இந்த தியானம் செய்கிறாங்கல்ல, கூட்டு தியானம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய பேர். வாசிஷ்ட கணபதின்லாம் அவரெல்லாம் கூட சேர்ந்து அப்படி பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியமா மதருக்கு. அதாவது அவர் வந்து ரமண மகர்ஷியோட கூட இருந்தவர். அவர்லாம் வந்து பண்ணும் பொழுது பெரிய அன்பர், அவருக்கு கூடவே சிஷ்யர் அவர். அந்த இவர் வந்து இவங்களோட சேர்ந்து ஈக்குவலாக பண்ணும் பொழுது அவங்களுக்கு தெரியறது எவ்வளோ இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னு. ஏன்னா அவங்களாம் அப்படியே ஒன்றி போயிடுவாங்க. நம்மலாம் பண்ண 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 இந்த தானாக வரும், யாருக்கும் வராதுன்னே கிடையாது. இதெல்லாம் இப்போ இங்கெல்லாம் நம்மலாம் வந்ததே ஒரு அன்னையோட ஒரு அழைப்பினால் தான், ஒரு அதிர்ஷ்டம்தான். நம்மெல்லாம் எல்லாரும் நம்மலாம் அன்னையை போய் பார்ப்போம், ஆனால் அன்னையே நம்மக்கிட்ட வராங்க. இதுதான் எல்லா இடத்துலையும் உள்ள இருக்கிற வித்தியாசம். பராசக்தியே நம்மக்கிட்ட வராங்க. இங்கே வந்து நீ உட்காந்து ப்ரே பண்ணு, கண்டிப்பாக ப்ரேன்னா நீ வந்து இது வேணும் அது வேணும் கேட்டால் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஆனால் அடுத்த நிலை என்னன்னா, அடுத்த கஷ்டம் வரைச்சியும் அடுத்து போய் கேட்கணும். ஒரு வேலை கிடைச்சது, நான் இங்கே போக வேண்டாம், எனக்கு இந்த ஊர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம்னா, அன்னையே போகணுன்னா ஐயோ இந்த குழந்தை கேட்குறதே அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனால் திரும்பி அந்த வேலை பண்ண இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் திரும்பி அவங்ககிட்ட போய் எனக்கு இப்படி வந்துடுது, எனக்கு இந்த மாதிரி ப்ரமோஷன் இங்கே கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த வேலை எப்படி செய்கிறாங்க, எனக்கு வேறு வேலை, இப்படி நம்ம அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கணும். இது பேர் யாசக புத்தின்னு பேர். நம்ம திரும்பி 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 கேட்டுன்றது யாசகம் பண்ணுறோம், கேட்டுகிட்டே இருக்கிறது. இது இல்லாமல் நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். நீ எது கொடுத்தாலும் தாய் பரவாயில்ல, நீ இன்டர்வியூவா நான் அட்டன் பண்ணுறேன், உங்கள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறேன், நீ எது கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த வேலை கிடைக்கலன்னா ஒன்றும் அழக்கூடாது. போய் எனக்கு பாரு மதரே இல்லை, சும்மா இதெல்லாம் நம்மலாம் வேஸ்ட்டு, போகிறதே வேஸ்ட்டு, வா நம்ம வேற எங்கேயா போகலாம் ஓடுவாங்க. அதாவது ரேஸ் மாதிரி, இங்கே இல்லையா அங்கே, அங்கே இல்லையா இங்கே, ஏதோ ஒரு இடத்துல நம்பிக்கையாக இரு. எல்லா இடமும் இறைவன் தான். அந்த இறைவனிடம் நம்பிக்கை கொள். அந்த நம்பிக்கையை அதெல்லாம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிற கோட்பாடுகளில் வரப்போகுது. எதுக்கு இதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்லணும்னா, ஆசிரமத்தில் இதெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து நிறைய வேலைகளை செய்தார்கள். ஸ்கூல் முதல்ல என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து பாயிண்ட் கூட எழுதின்னு வந்தேன் நான். அவர்கள் வந்து எத்தனைலாம் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்கூல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க குழந்தைகளுக்காக. அப்புறம் வந்து ஒரு ஆரோவில் ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா. நமக்கு தெரியும் ஆரோவில் என்பது ஒரு நாடு கிடையாது, மொழி கிடையாது, எந்த இனமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஒன்று, ஏழை பணக்காரன் எந்த பிரிவும் கிடையாது. ஆரோவில் நகரம் என்பது எந்த இதுவும் பிரிவும் இல்லாத ஒரு இது. அந்த மாதிரி உண்டு பண்ணாங்க. அதாவது எதுவுமே இல்லை, நான் உங்ககிட்ட படைக்கிறச்ச எதுவுமே இல்லை, அப்புறம் தான் நீங்களாம் பிரிவுகள்லாம் உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது. அதுதான் இந்த மாதிரி பிரிவுகள் இல்லாத இடமா நான் உண்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் வந்து அரவிந்தர் பகவானுடைய குறிக்கோள். அதெல்லாம் அவங்க நிறைவேற்றுறாங்க. அவர் போனதுக்கப்புறம், அவர் சமாதி அடைந்தவன் ஒவ்வொன்றாக நிறைவேற்றினாங்க. கல்வி நிலையம் ஏற்படுத்தினாங்க, ஸ்கூலுக்கு இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் லைப்ரரி ஆரம்பிச்சிருக்காங்க, தொழிற்சாலையெல்லாம் ஆரம்பித்தாங்க. ஆசிரமத்தில் தொழிற்சாலை, அப்புறம் பிரிண்டிங் தொழிற்சாலை, அப்புறம் இந்த டெக்ஸ்டைல் தொழிற்சாலை, அப்புறம் இந்த பால் பண்ணை, அந்த மாதிரி நிறையவே இருக்குது. அங்கே போனால் ஆசிரமத்தில் அவ்வளோ ஒருத்தரே தான், அந்த ஒரே ஒரு பராசக்தி அன்னையே இத்தனை வேலையும் செய்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் எல்லாரும் அவங்களால முடியல. நிறைய பேர் சேர்ந்த உடனே அவங்களுக்கு பிரித்து கொடுத்தார்கள். பிரித்து கொடுத்தார்களும் அவர்கள் ஹெட்டுன்னு போட்டால் கூட அவங்களுக்கு அகங்காரம் இருக்குன்னு தெரியறது. அவர் வந்து பிரிவு ஒருத்தருக்கும் ஒரு ஹெட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்த பொழுது கண்டிப்பாக இவங்களுக்குலாம் ஒரு அகங்காரம் இருக்கும். அந்த அகங்காரத்தோடு நடத்தினா அது ஒன்றுமே நடக்காது என்று புரிந்து கொண்டு அவர்கள் தான் மேற்பார்வை. திடீர்னு மாற்றிடுவாங்க இந்த டிபார்ட்மெண்ட். ஒன்று அவங்க சொல்லுவாங்க, நான் தானே பார்த்துட்டேன், நான் தான் இவ்வளோ நல்லா நடத்திருக்கேன் அப்படி சொல்கிற பாருங்க, வேறு டிபார்ட்மெண்ட். இப்படி அவங்க வந்து நிறைய விதத்தில் எல்லா இதுவும் அங்கே வந்து பிரிவுகள்லாம் செய்து தொழிற்சாலை ஆரம்பித்து ஒவ்வொருவருக்கும் பாகுபாடு இல்லாமல் அங்கே வந்து நம்ம ப்ராஸ்பரிட்டி டேக்கெல்லாம் கொடுத்து
அந்த ப்ராஸ்பரிட்டி டே தான் சுபிட்ச தினம். இன்றைக்கும் நம்ம வந்து மாதம் மாதம் நம்ம சுபிட்ச தினமாக தியான மையத்தில் கொண்டாடுறோம். இப்படி இந்த ஆசிரமம் நன்றாக பெருகி வளர்ந்து நமக்கு இப்போ சமாதி தரிசனம் அளவுக்கு நமக்கு போயிருக்கோம். அங்கே தான் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கு. அன்னையோட சமாதியும் முதல்லையே எல்லா சாதகர்களுக்கும் தெரிந்து கொண்டு அரவிந்தருடைய சமாதி அருகிலேயே அன்னைக்கு முதல்லையே ப்ரிப்பேர்டாக எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. அன்னை வந்து சமாதி ஆனவுடனே நவம்பர் 17 அதே இடத்தில் கொண்டு அடக்கம் செய்தார்கள். இப்பொழுது 2 தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்குது. ரெண்டும் ஒன்று தான். 2 தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்கிற வைப்ரேஷன் அங்கே நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம அமைதியாக அங்கே போய்விட்டு தியானம் செய்துவிட்டு வரணும். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் போனோம். ஆரோவில்லும் ஒரு தடவை போகணும். ஆரோவில் போனும்போது அங்கே போனாக்க நீங்கள் தியானமே பண்ண வேண்டாம், தானே தியானம் வந்துடும். இப்போ இப்படி உட்கார்ந்தாலே 20 நிமிஷம் தான் டைம் தரான், மனசே வராது, ஒன்றுமே தெரியாது, பரபிரம்மமாக இருப்போம். அப்படியே நம்ம இங்கே இருந்தோமா அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ஒரு அதிசயமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ வைப்ரேஷனையும் நமக்கு கொடுத்துருக்காரு இறைவனும். அதனால் எல்லோரும் ஒரு வாட்டி ஆரோவில் போயிட்டு வாங்க. ஆனால் ஆரோவில் போகிறதுனா ஒரு 2 வாரம் முன்னாடியே புக் பண்ணணும். அவ்வளோ பேர் போகிறாங்க. அதுக்கு ரொம்ப டிசிப்ளின்லாம் உண்டு. அதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிட்டு போயிட்டு வரணும். எல்லா இடத்துலையுமே அவங்க டிசிப்ளின் இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும். அதுதான் இப்பொழுது நம்ம அது கோட்பாடுகள் என்னெல்லான்றதை பார்க்கலாம். அன்னை வந்து சொன்ன கோட்பாடுகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். பார்த்து விட்டு நம்ம இன்றைக்கு விழாவை நிறைவேற்றலாம். அதாவது 12 கோட்பாடுகள் சொல்லியிருக்காங்க. அதாவது அரவிந்தர் ஒரு சின்னம் இருக்குது, அன்னைக்கு ஒரு சின்னம் இருக்குது. அரவிந்தர் சின்னத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஒரு முக்கோணம் இருக்கும், அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும். மேலே ஒரு முக்கோணம், கீழே ஒரு முக்கோணம். மேலே இருக்கிற முக்கோணம் என்ன, நம்ம அப்படியே தியானம் செய்யும் பொழுது நம்மளுடைய உயிர், அன்பு, ஒளி எல்லாத்தையும் கொண்டு போகணும். நம்மளுடைய உயிர், நம்ம உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் பிராணன், அப்படியே அந்த ஒளி, அன்பு எல்லாத்தையும் அப்படியே தியானத்தில் இறைவனிடம் கொண்டு போகணும். இறைவன் அதற்கு என்ன இறங்கி சத்து சித்து ஆனந்தத்தை கொடுப்பார். அப்போ 2 சங்கமிக்கும் பொழுது தான் நாம் இறைவனை அடைவோம். இதுதான் அதோடைய தாத்பரியம் அரவிந்தருடையது. இதே வந்து அன்னையோட சிம்பிள் என்ன என்றால் ஒரு ரவுண்டு, பெரிய ரவுண்டு, அதில் ஒரு சின்ன முதல்ல ஒரு சின்ன ரவுண்டு இருக்கும். அந்த சின்ன ரவுண்டு தான் பராசக்தி. அந்த பராசக்தி தான் இந்த பாருங்க, எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் தான் நம்ம வந்து சிம்பிள் நாங்கள்லாம் தியான மையத்தில் இதிலேயே போட்டுடுவோம். இந்த மாதிரி சிம்பிள் வச்சு, ஏன்னா அப்போ தான் புரியும்னு சொல்லிட்டு போடுவோம். இந்த வந்து நடுவில் ஒரு புள்ளி இருக்கும், அதுதான் வந்து பராசக்தி, தெய்வம், இறைசக்தி. சுற்றி 4 இருக்கு இல்லையா, 4 பிரிவுகளாக அவர்கள் பிரிந்து வேலை செய்கிறார்கள். மகா சரஸ்வதி, மகாகாளி, மகாலட்சுமி, மகேஸ்வரி என்று 4 பிரிவுகளாக வேலை செய்கிறார்கள். அதாவது ஒன்று வலிமையை கொடுக்கும், ஒன்று ஒழுங்கை கொடுக்கும், ஒன்று அழகை கொடுக்கும், ஒன்று எல்லா கலைகளையும் கொடுக்கும். இப்படி ஒரு 4. அந்த 4 இதுவும் இவங்க வந்து 12 வந்து அன்னை வந்து, அதாவது தெய்வம் வந்து கடைப்பிடிச்சுதான் இந்த கோட்பாடுகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்று 12 குறிக்கோளை சொல்லிருக்கு. அதை முதல் இந்த 12 இது இருக்கு இல்லையா, பெட்டல்ஸ் சொல்லுவாங்க, இதழ்கள். அந்த 12 இதழ்களில் முதல் வந்து உண்மை. கண்டிப்பாக நம்ம உண்மை பேசணும். இந்த 12 பற்றி சொல்கிறேன், ஆனால் 12 பற்றி ரொம்ப விவரமாக சொன்னால் லேட் ஆகிடும். நான் ஒரு மாதிரி குறிப்பாக 2 லைன் சொல்லிட்டு விட்றேன். நம்ம இப்போ படிக்க படிக்க நமக்கு தெரிய வரும். அந்த உண்மையாக நம்ம நடந்துக்கணும். இந்த உண்மை டெஃபினட்டாக, ஆனால் உண்மையாக நம்மளால் நடந்துக்கவே முடியாது. கண்டிப்பாக பொய் சொல்லுவோம். பொய் என்பது சர்வசாதாரணமாக எல்லோருக்கும் வருது. சின்ன குழந்தையிலேருந்து ஒரு 6-5 வயசுலேருந்து வரும். அது வர ஆரம்பிச்சிட்டுனாலே நமக்கு உள்ள எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கல்மிஷம், அது இது எல்லாம் தொடர்ச்சியாக வரும். அந்த உண்மையை தான் நம்ம சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. அந்த உண்மை என்பது என்னன்னா, பொய் சொல்லாமல் அப்புறம் இன்னொருத்தர் பிறரை குறை சொல்லக்கூடாது. அதுவும் இருக்கே, பிறரை குறை சொன்னாதானே நமக்கு பொய் வருது இல்லையா. நீ என்ன பண்ணுற, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு நம்ம குறை சொன்னோம்னா அவங்க அது பொய் சொல்லுவாங்க. அது ஏதோ பண்ணியிருப்பாங்க தப்பு, ஆனால் அந்த தப்பாக மறைக்கிறதுக்கு பொய் சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து அவங்கள வந்து சரி நீ இந்த மாதிரிலாம் குறையெல்லாம் சொல்லாத, அவங்கள மற்றவங்கள குறை சொல்லாத, அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், நீ உன் வழியே பார்த்துட்டு போ, அவங்கள போய் குறை சொல்லிட்டு உட்காந்துருக்காத அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது மற்றவங்கள குறை சொல்லக்கூடாது. மற்றவங்கள வந்து தவறுகள் ஏதாவது செஞ்சான்னா, அவங்க தவறு செஞ்சுட்டான்னு அவங்க மேலே பழி போட வேண்டாம். அந்த தவறுகளுக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம ஏதோ இன்னைக்கு பண்ணிட்டோம், அதான் அவங்க தவறு செய்கிறாங்க அப்படின்னு. ஒரு சின்ன சின்ன விஷயமே, தண்ணியை கொட்டிட்டாங்க குழந்தைன்னா
பிடிச்சி எப்படி கொட்டினா பாரு இவனுக்கு புத்திகள் அப்படி இப்படி திட்டுவோம். ஆனால் நீயே வாட்டர் பாட்டில் அங்கே கொண்டு வச்ச குழந்தைகிட்ட இது பண்ணுறாங்க, ஏன் மூடி இல்லாமல் கொண்டு, அப்படி என்று நம்ம தவறை பார்க்க மாட்டோம். இப்படி சின்ன விஷயத்தை சொல்ல, இப்படி பெரிய பெரிய விஷயங்களும் அப்படி வரும். அதனால உண்மையை சொல்லணும். இந்த உண்மை மாத்திரம் பேசிட்டோம்னா நமக்கு அடுத்ததெல்லாம் தானாகவே வர ஆரம்பிச்சிடும். நிச்சயமா பாருங்க, ஒரு 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உண்மைதான் வரும். அப்புறம் உங்க வாயில பொய்யே வராது. நீ பொய் சொல்லணும்னு நினைச்சா கூட அந்த பொய் சொல்லாம உண்மையைத்தான் கொடுப்பார். உண்மைதான் சொல்லணும். அந்த உண்மையை நீங்க ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்றாங்க, அது தப்பு. அப்ப ஆபத்து என்னன்னா சொல்லணும்லாம் இல்லை. நீ அதை ஒதுங்கி போயிடு, உண்மை சொல்லாம போயிடு, உண்மையும் சொல்லாத பொய்யும் சொல்லாத, கண்டுக்காம விலகி போயிடு. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்ட்டு அந்த ஆபத்துக்கு நீ துணை போற. புரியுதா? அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம துணை போனா அதுவும் ஒரு பெரிய தப்பு தான். அதனால உண்மையை தான் சொல்லணும். அந்த உண்மைக்கு நம்ம இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீங்களாம் இப்போ பிடிச்சே உண்மையை சொல்லி தரத்துக்கு பழகணும். அதுக்கு கண்டிப்பு இருந்தா பரவாயில்ல, அடிக்கக்கூடாது. உண்மையை சொல்லலைன்னா உனக்கு நீ சாப்பாடே கிடைக்காது, இன்னைக்கு இப்படி ஆயிடும், அப்படி ஏதோ ஒரு பயமுறுத்தலாம். அது மதரே சொல்லியிருக்காங்க, ஒரு பயமுறுத்தணும். உண்மையை சொல்லணும் குழந்தைகள் எல்லாம். ஏன்னா படிக்காம நிறைய ஏமாத்துறதுக்காக பொய்யெல்லாம் நிறைய சொல்லுங்க. அதனால உண்மையை சொல்லணும். அந்த அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க, அடக்கமா இருக்கும். பணிவு, பணிவு கண்டிப்பா வேணும்ன்றாங்க. ஒருத்தரும் பணிவோட தான் நம்ம எல்லார்ட்டையும் நடந்துக்கணும். இறைவனுக்கிட்டே நம்ம பணிவாக தான் இருக்கணும், அடக்கத்தோட தான், அகங்காரத்தோட. இன்னைக்கு நான் இதை செஞ்சேன், இன்னைக்கு நான் தான் இந்த புஷ்பாஞ்சலி வச்சேன், எல்லாரும் அழகா இருக்கணும், நான் தான் வச்சேன், நீ வைக்கல, உங்களுக்கு இறைவன் தான் வைக்க வச்சிருக்க அப்படின்னு ஒரு இது எனக்கு இல்லை. இவர் தான் பண்ண வச்சிருக்காங்க, அன்னை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு. எதுவுமே அது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், உடனே எல்லாரும் அதை மொத்தம் நினச்சிக்க வேண்டாம். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக நான் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொல்றேன். அந்த மாதிரி அவங்க எல்லாருக்கும் அடங்கி நடத்து, தற்பெருமை கூடாதுன்றாங்க. அதான் 2வது. அடக்கம்னா அதுலயே எல்லாம் அடங்கி இருக்கு. தற்பெருமை, மற்றவங்களை ரொம்ப இழிவாலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நல்லெண்ணம், நல்ல எண்ணமா இருக்கணும். அதாவது கெட்டதெல்லாம் விளக்கிடணும். அவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நீ நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. மனதார கூட அவங்களுக்கு கெடுதல் ஒரு நாள் முடியலையா, போயிடு, செய்யாம போயிடு. நல்லது செய்யணும், கெட்டது செய்யணும். அதனால கெட்டதை விளக்கு, நல்லெண்ணத்தோட இருந்தானே இறைவனை நான் சீக்கிரம் இதெல்லாம் நம்ம போய் அடையறதுக்கு ஒரு வழி. இது நான் விரிவா சொல்வேன், கதையானா எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுது. அதனால நம்ம சொல்றோம் விடாமுயற்சி. அன்னையோட ஒரு விடாமுயற்சியோட நம்ம தியானம் செய்யணும். தியானம் வரணும்னா ஒரு விடாமுயற்சி வேணும். இன்னைக்கு வரலாம், நாளைக்கு பண்ணலாம், பிறகு செய்யலாம் அப்படிலாம் இல்லாமல் இன்னைக்கு வந்தே ஆகணும். ஒரு 2 நிமிஷமா போகணும், விடாமுயற்சி. அது மாதிரி இறைவன் கிட்ட வரணும்னாக்கா அது கண்டிப்பாக அவங்க கொண்டு வந்துருவாங்க. நீ நினச்சி பாருங்களேன், எப்படியா அவங்களை இழுத்துன்னு வந்துடுவாங்க. அதுதான். அப்புறம் ஆர்வம். ஆர்வம்னா அன்னை அரவிந்தரை தரிசிக்கணும், அன்னை ஆசிரமம் போகணும், அன்னை அரவிந்தரை பார்க்கணும், அன்னைக்கிட்ட பூ அலங்காரம் பண்ணணும், ஏதோ ஒன்று சர்வீஸ். இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணுன்றது இல்லை, எந்த விதத்திலான சர்வீஸ். நீ புஸ்தகம் கொடுக்கலாம், பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம், கேலண்டர் கொடுக்கலாம், கேலண்டர் வாங்கலாம், அன்னையை பற்றி அரவிந்தரை பற்றி, இல்லை அவர்களை பற்றி யார்கிட்டயா பேசலாம். இப்போ இவரெல்லாம் யூடியூப்ல போடுறது ஒரு அன்னை அரவிந்தரை பற்றி, அவர் ஒரு பாப்புலராக எல்லாருக்கும் இது பண்ணுறது தான், இது ஒரு சர்வீஸு. இப்போ ஸ்ரீகுமார்லாம் இங்கே கூப்பிட்டு எல்லாரையும் பேசுகிறாங்க, அனுராதா மேடம்லாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க, சர்வீஸ் செய்கிறாங்க. அது தியான மையத்துக்காக எவ்வளோ இது பண்ணுறாங்க, ஒருத்தரும் இது பண்ணுறது. இது ஒரு விடாமுயற்சி. இந்த ஆர்வம், அன்னைய ஆர்வத்தோடு எல்லாம் பண்ணணும். நான் பண்ணுறேன், நான் பண்ணணும், கண்டிப்பாக நான் பண்ணணும்னு. அப்புறம் நன்றி அறிதல், அது எல்லாருக்குமே தெரியும். அன்னை சொன்னது நன்றி அறிதல். ஏன்னா அவங்களே செஞ்சுருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு முதல்ல ரிக்ஷாக்காரங்கிட்ட அரவிந்தரை பார்க்க வரார், எப்படி வழி தெரியல, பகவானை பார்க்க. அவங்க கணவர் இருந்தார் அப்போ, ரிச்சர்ட் பாலும் அவங்களும் இறங்கி வரைச்சி எப்படிப்பா போகணும், ஏன்னா அது சந்தா இருக்கும் அந்த இடம்லாம் இல்லையா. எப்படி இங்கே இருக்கார் அரவிந்தர்னு ஒரு மகான் இருக்கார், அவரை போய் பார்க்கணும் விஷயம்னா அவன் அழகாக சொல்கிறான். இந்த ரிக்ஷாக்காரனுக்கு தெரிஞ்சு அவனை அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போங்க, மேலே இருப்பார். அதனால அவங்களுக்கு ஒரு சிறிய காணிக்கையே அவங்க லைஃப், இவங்க உயிர் இருந்த வரைக்கும் அந்த ஆளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நன்றி தான். அந்த மாதிரி நம்ம நன்றியோடு இருக்கும். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு இது செஞ்சாங்கன்னா அது கண்டிப்பாக அந்த தேங்க்ஸ், நன்றி, எது கொடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்லணும், நன்றியோடு இருக்கணும். இன்னைக்கு இது பண்ணாங்களா, அவங்க நன்றியோடு இருந்தால் அந்த நன்றி கண்டிப்பாக அது ஒரு பழக்கத்தில் நம்ம ஏற்படுத்திக்கணும். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், யாரெல்லாம் பார்த்தோம், யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்கள் என்று ஒரு லிஸ்ட்டு போட்டு வைத்துக்கொண்டு நன்றி சொல்லலாம். நைட்டு காத்தால் எழுந்த ஒன்றும் நேற்றுக்கு நடந்ததுக்கெல்லாம் நான் நன்றி, இன்றைக்கும்
இந்த மாதிரி எனக்கு நல்லதே நடக்கணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம பிரார்த்தனை. நம்ம பூஜையோ இல்லை நமக்கு ரொம்ப மடி ஆச்சாரம் பூஜை அந்த மாதிரிலாம் 1 மணி நேரம் 2 மணி நேரமே கிடையாது. 15 என்னை வந்து அரை மணி என்னை நினச்சிக்கோன்றாங்க. ஒரு நாளைக்கு என்ன 1/2 hour நினச்சிக்கோ, நான் உனக்கு கூடவே இருக்கேன். நீ சமர்ப்பணம் பண்ணிடுங்களேன். காத்தால எழுந்த உடனே இன்னைக்கு என்னுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் நான் உன்னிடம் சமர்ப்பணம் செய்கிறேன், அவ்வளோதான். அவங்க பார்த்துப்பாங்களே என்னுடைய பேச்சு மூச்சு நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படி சொல்லிடுங்க. அவங்க உங்கள் மனசார சொல்லிடுங்க எழுந்த உடனே, அவ்வளோதான். இன்னைக்கு நீங்கள் நினைத்து நீங்கள் அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்களேன். ஒரு எல்லாவற்றுக்கும் அவங்க தான் வருவாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தால் கூட கண்டிப்பாக இருந்து அதை தடுப்பதற்கு பார்ப்பார்கள். அப்புறம் வந்து ஒரு தாராள மனப்பான்மை எல்லாருக்கும் நிறைய கொடுக்கணும். என்ன தாராள மனப்பான்மை? ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம், சீட்டு இருக்குது, முண்டி அடிச்சுட்டு ஏறுவோம் இடம் பிடிக்கணுன்ட்டு. அப்போ ஒரு வயசானவர் அவரையும் தள்ளிட்டு ஏறி உட்காரணும்னு பார்ப்போம். அப்படி இல்லாமல் அவருக்கு கொடுக்கலாமே, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் இதெல்லாம் சொல்லி அவர் கொடுக்கலாமேன்னு ஒரு தாராள மனப்பான்மையோடு நீ கொடுத்தீர்கள் ஆனால் உங்களுக்கு தானாகவே எங்கிருந்தாலும் ஒரு இருக்கு இடம் கிடைக்கும் உட்காரத்துக்கு. இல்லைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ கடவுள் நல்லது செய்ய இறைவன் வந்து அந்த வயதானவருக்கு உதவி செய்ய உங்களை அனுப்பியிருக்கிறார். அப்படி ஒரு சந்தோஷப்பட்டு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம், எல்லாத்துக்கும் நம்ம கஷ்டமே படக்கூடாது. மனசு எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக எடுத்துன்னு போக ஆரம்பித்தா நமக்கு இதுக்கெல்லாம் வந்து இறைவனுடைய அருள் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும்ன்றாங்க. அது இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பு, மாடிப்படியில் ஏறிண்டே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்பு. இன்னைக்கு இப்படி போகிறோம், மேலே டக்கு டக்குன்னு ஏறோம்னா ஒரு குழந்தை எப்படி அடுத்தடுத்து ஸ்டெப் கொடுக்குறதோ அது மேலே மேலே ஏறுவதற்கு உள்ளான ஒரு வழிகள். தைரியம், பயப்படவே கூடாது. ஒருத்தர் எனக்கு தியான மையத்துக்கு வந்தார், அவருடைய பேரன், அவர் ரொம்ப டிவோட்டி அன்னை அரவிந்தரோடது. அவர் சொல்கிறார் அவன் பேரன் வந்து ரொம்ப நல்லா படிச்சிருக்கான், படிப்புனா படிப்பு, அவ்வளோ அறிவாளி, அவ்வளோ இது எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட் அப்படி. ஆனால் ஒரு இன்டர்வியூவில் கூட பாஸ் பண்ணலை, போகவே மாட்டானா, வாசல் வரைக்கும் போகாமல் நடுங்கிட்டு வந்துடுவானோ, அப்படி ஒரு பயம். அவர் சொல்கிறார் எதனால் இப்படி பயப்படுறானே தெரியல, என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்போ தான் அந்த எருக்கம்பூ ஏதாவது வேறு ஏதாவது கெட்டது ஏதாவது தெரியல, நான் சரி 2த்தையும் நான் வச்சுக்கோங்க, எருக்கம்பூ வச்சுக்கோ, கோழி கொண்டே வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பையனை தியானம் எடுத்துக்கோ வந்தான். அந்த பையன் அவனும் வராங்க, வந்துட்டு எடுத்துகிட்டு போய் நீ கையிலே வச்சு ப்ரே பண்ணிட்டு போ, சக்ஸஸ் ஆகும், டெஃபினட்டாக ஆகும். டெஃபினட்டாக ஆச்சு. ஏன்னா அந்த மலர்களுக்கு அவ்வளவு இது ஒரு சக்தி உண்டு. அந்த சக்தி வந்து மலர்கள் வந்து போய் அன்னைக்கிட்ட போய் தூதுவாக போகிறது, என்னை வந்து என்னோட குணத்தை அவங்களுக்கு கொடு, என்னுடைய குணத்தை அன்னையே அவங்களுக்கு கொடுன்னு சொல்கிறதான். நமக்காக அது ரெக்கமெண்ட் பண்ணுறது எத்தனை மலர்களும். அதற்குத்தான் அன்னையை சொன்னாங்க அதுக்குலாம் உயிர் இருக்குது, அந்த உயிர் வந்து நமக்கு எல்லாத்தையும். அதனால தான் வாடினாலோ அழுகி போனால் கண்டிப்பாக வச்சுக்க கூடாது. அழுகினா நமக்கு நெகட்டிவ் தான் வரும். அன்று முன்னேற்றம். இப்படி நம்ம அரவிந்த அன்னையை நோக்கி ஒவ்வொரு அடியாக வைக்கும் பொழுது நமக்கு அவங்களே வந்து 100 அடி எடுத்து வச்சுருவாங்க. நீ ஒரு அடி கையை பிடிச்சி பண்ணோன்னா அவங்க தரன்னு அவரை 100 அடிக்கு அழைத்து கொண்டு போய்விடுவார்கள். அப்புறம் ஏற்பு திறன். இப்படி நமக்குள்ள ஒரு இறைத்தன்மை வந்து விடுகிறது இல்லையா? அன்னையை அழைத்து கொண்டு நேர போனோம், ஒரு ஏற்பு திறன் வந்துவிடும் நமக்குள்ள. அது வந்து நமக்கு புரியும். கண்டிப்பாக தியான மையத்துக்கு ரெகுலராக வரவங்களாம் அடுத்தது 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 போவது ஒரு உள்ளுணர்வுலாம் நமக்கு தெரியும். அது தெரியலன்னு சொன்னான்னா அதெல்லாம் நான் நம்பவும் மாட்டேன். கண்டிப்பாக அது ஒரு லெவலில் நமக்கு புரிபட வைப்பார்கள். அப்பொழுது அந்த ஏற்பு திறனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் நம்ம புரிந்து நடக்கும். இப்போ இன்னைக்கு வந்தோம், இங்கே ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லும், நீ அங்கே போகாதே, நேராக வீட்டுக்கு போ, அந்த இடத்துக்கு போகாதேன்னா போகக்கூடாது. அது உள்ளே சொல்லிட்டு இருக்கு. அது வந்து அன்னை அரவிந்தர் தான் சொல்கிறாங்க, நீ அங்கே போகாதே, உனக்கு ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கு அப்படின்னு. அது போகாதேன்னு சொல்லணும், அவ்வளோதான். போகாதே, வீட்டுக்கு போ, போகாதே, ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும். சீக்கிரம் இப்போ வீட்டுக்கு போகணும் இது தோணும் இல்லை, இப்போ வீட்டுக்கு போயிடு. அப்புறம்தான் தெரியும் அன்னைக்கு அங்கே போயிருந்தோம்னா நமக்கு ஏதோ அங்கே ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை ஆகிருக்கும், நம்ம அதில் மாட்டின்னு இருப்போம். இப்படி நம்மளுக்கு எல்லாம் வந்து அமைதி தானாகவே எல்லா சூழ்நிலையும் வந்து அன்னை வராங்கள உள்ள அரவிந்தர் பூந்துட்டாங்க, நமக்கு ஏற்புத்திறன் கிடைச்சிடுத்து, நமக்கு இறைத்தன்மை கிடைக்கிறது, நமக்கு உள்ளுணர்வு சொல்கிறது. அப்பொழுது நம்ம புரிந்து கொண்டு விட்டோம், இறைத்தன்மை நமக்குள் வந்து விட்டது என்று. உடனே அதை விடாமுயற்சியோடு அப்படியே பிடித்து கொண்டு விட வேண்டும். அப்பொழுது என்ன ஆகும், நமக்கு ஒரு அமைதி கிடைக்குமா, சொல்லவே தெரியாது. அந்த மாதிரி சாந்தி எங்கேயுமே கிடைக்காது. இப்போ எப்படி நம்ம ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்து எதுவுமே பண்ணாமல் ஒரு அமைதி கிடைக்கிறதோ அந்த அமைதி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த 12 கோட்பாடுகளும் கண்டிப்பாக நம்ம பின்பற்ற வேண்டும். இங்கே நான் வந்து தியான மையத்தில் பெருசாவோ
பெரிய இது பண்ணி ஒட்ட சொல்கிறேன். எல்லாரும் தெரியாதவங்களாம் பார்த்து முன்னாடி ஜெராக்ஸ் இதை கண்டிப்பாக 3 பவுனுங்க போகிறோம். 12 கஷ்டம் எனக்கு அந்த 3 பண்ணுறதே கஷ்டம். அந்த 3ல் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பொய் சொல்லாமல் இருக்க பழகிக்கோங்க. 3 days பழகிக்கோ. இன்னிலேருந்து இன்னைக்கு ஒரு சங்கல்பம், அதுக்கு தான் இதை நான் எடுத்துட்டேன். இன்றைக்கு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும் இல்லையா? எல்லாருமே புத்தாண்டுனா ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம். இது நல்லது தானே. இதெல்லாம் ஒன்றும் யாரும் நம்ம பணமா காசா நம்ம மனசை நம்ம ஹையர் லெவலுக்கு கொண்டு போகிறோம். அப்போ கண்டிப்பாக தெய்வத்தன்மையை கொடுத்து விடுவார்கள். நம்ம மனிதத்தன்மையிலேருந்து நமக்கு தெய்வத்தன்மை வந்துடும். அதை தான் சொல்கிறாங்க அரவிந்தர் அன்னையும். எல்லோருக்கும் முக்தி கிடைக்காது. நமக்கு முக்தி கிடைக்கணும்னாக்கா கஷ்டம். இறைத்தன்மை கிடைக்கலாம் இல்லையா? இறைத்தன்மை வந்தாலே போருமே. நீ என்ன நினைச்சாலும் கிடைச்சிடுமே. இன்னைக்கு நீ பாண்டிச்சேரி போகணும்னா நினைச்சா கிடைக்கும். இன்னைக்கு அமெரிக்கா போகணும்னா தானா இன்னைக்கு இந்த மாதம் எப்படியாவது நமக்கு போகணும், சிங்கப்பூர் போகணும், இல்லை அமெரிக்கா, ஏதோ ஒரு வழியில் எப்படியா வரும். ஆனால் அதுக்காக நீ இன்னைக்கு இப்பெல்லாம் வராது. நம்ம இறைத்தன்மையை கொண்டு வர வேண்டும். நமக்குள் கொண்டு வந்துட்டு அது விரயம் பண்ணக்கூடாது. குறி சொல்றதுன்னு உட்காரக்கூடாது. உடனே இறைத்தன்மை வந்து விட்டது என்று சொல்லி எங்கேயா ஒரு இடத்துல நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் அந்த விரயம்லாம் போயிடும். அந்த மாதிரி பண்ணாமல் நமக்குள்ளே ஒரு இறைத்தன்மையை உண்டாக்கணும், தெய்வத்தன்மையை உண்டாக்க வேண்டும். நம்ம மனிதர்களை தெய்வமாக மாற்ற வேண்டும். அதற்கு 100 பிறவி எடுக்கிறதுன்னு என்று கஷ்டம். இந்த பிறவிலே நம்ம மாற்றலாம் என்றுதான் அன்னை அரவிந்தர் இங்கு அவதாரமாக நமக்கு இருந்து சொல்லிவிட்டு போனார்கள். இந்த 12 கோட்பாடுகள் இதை யாருமே பின்பற்றுவதே இல்லை. நான் அதனால இப்ப சொல்றேன், எல்லாரும் இந்த 1ஆம் தேதியிலேருந்து முடிந்தால் 12 பின்பற்ற பாருங்கள். இல்லை 3 பண்ணினால் 9 ஆட்டோமேட்டிக்கா பராசக்தி அன்னை நமக்கு தந்து விடுவாள் என்று சொல்லி இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.